ஈரோடு நித்யா சமையலில் உருளைக்கிழங்கு கறி பார்க்கலாம். குக்கரில் உப்பு போட்டு தண்ணி விட்டு உருளைக்கிழங்க போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 4 விசில் விடுங்க. அப்படின்னா தான் உருளைக்கிழங்கோட சென்ட்ரெல்லாம் வேகும். அல்லது 2ஆக கட் பண்ணி போட்டு 2 விசில் விட்டிங்கன்னா போதுமானது. நல்லா வேக வச்சுக்கோங்க. கட் பண்ணுற அளவுக்கு வேக வச்சிங்கன்னா ஓகே தான். மசிக்கல போகிறதில்ல, நம்ம கட் பண்ண தான் போகிறோம். தண்ணி ஒரு சொம்பு ஊற்றி வேக வச்சுக்கோங்க. தக்காளி 2 ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, அதை தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் ஓகே, நான் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கிறேன். வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். இல்லைன்னா அதனோட கசப்பு தன்மை நம்மளுக்கு வரும். அதனால் கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் செவக்க விடுங்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பை. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு அப்படிங்கிறதுனால கேஸ் அதிகமாக நம்மளுக்கு பிடிக்கும். அதனால் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணங்க விடுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலாத்தூள் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன மசாலா தேவையோ அதை நல்லா சேர்த்திக்கோங்க. எண்ணெயில் படுற மாதிரி போடுங்க. மற்ற பொருட்கள் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயில் அந்த மசாலா பொருட்களை போட்டுருங்க. தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிக்கோங்க. இது தக்காளி ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அடி பிடிச்சது அப்படின்னா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சு அந்த தக்காளி வாசம் போகிற வரைக்கும் வேக விட்டிங்கன்னா தான் அதனோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் தக்காளியோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கோங்க. சேர்த்தி கிளறி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு தூவி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.